இன்னைக்கு வீடியோவில் வந்து ஜூன் 23க்கான ஸ்டாக்ஸ் லிஸ்ட் பார்க்கலாம். அண்ட் அதில் இதெல்லாம் வேலிட் நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒருத்தான ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏஐ இன்ஜினியரிங். ஆக்சுவலி இது நேற்றே நம்ம பார்த்தோம். ஓகே, இது நேற்றே வந்துருச்சு. ஸோ அதனால் இதை ஒமிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கிர்லோஸ்கர் ஆயில் என்ஜின்ஸ், இதுவுமே நேற்று வந்த ஸ்டாக் தான். ஓகே, ஸோ இதையும் ஒமிட் பண்ணிடலாம். நேற்று வந்து நான் நான் வீடியோவில் சொல்ல மாட்டேன். நேற்று வந்தது இல்லை 5 days முன்னாடி வந்தது. ஏதோ சொல்கிறேன், அந்த எல்லோ இது இருக்குல்ல, அதுதான் என்னைக்கு ஃபஸ்ட் அப்பியர் ஆச்சு அப்படின்னு நான் மார்க் பண்ணியிருக்கோம். அதை வச்சு தான் நான் என்னைக்கு வந்துச்சுன்னு சொல்கிறேன். நான் எனக்கு ரேண்டமாக ஒரு வீடியோ பார்க்கும்போது தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் அது சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி பாரத் ஃபோர்க்கு வந்து நேற்று வந்திருக்கான்னு தான் நினைக்கிறேன். எனக்கு வந்த மாதிரி தெரியல இந்த வீடியோவில். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதில் வந்து நான் நேற்று வந்திருக்குன்னு இருக்கும். ஸோ இதான், இது ரீபெயிண்டிங் திங்ஸ் தான். பட் என்னென்னா நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. இந்த மாதிரி ஸ்டாக் சம்டைம்ஸ் ரீடெஸ்ட் பண்ண இந்த ரேஞ்சில் வரும். அதனால் வந்து ஏன்னா இது நல்ல கிளியரான பிரேக் அவுட் தான். ஸோ அந்த மாதிரி வர்றப்பவும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. பட் ஓகே, இந்த ஸ்டாக்கில் வந்து பெரிய வால்யூமில் அவ்வளோ பெரிய டிஃப் இல்லை. சில ஸ்டாக்ஸில் வந்து நல்ல கிளியரான வால்யூம் ஸ்பைக் இருக்கும். இங்கே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆக்சுவலி சப்போஸ் February 22 அன்னைக்கு வந்திருக்க சான்ஸ் இருக்குது. மேபி நம்ம February 11 அன்னைக்கு வராமல் 22 வர இருந்துச்சு. ஆனால் இந்த வால்யூம் நல்லா ஸ்பைக்காக இருக்கிறதுனால நம்ம ஓகே நேற்றே வந்துருச்சுன்ற விடாமல் ஸோ அன்னைக்கும் இதை கன்சிடர் பண்ணால் இந்த இதை கேப்சர் பண்ணலாம். ஸோ இதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. சும்மா நீங்கள் பேப்பர் இல்லைன்னு எப்படியும் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த டைமில் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பே பேக். இதுதான் அதுக்கு ஆக்சுவலி கிளியர் எக்ஸாம்பிள். என்னன்னா நமக்கு வந்து இந்த டேல அப்பியர் ஆகிருந்திருக்காது, இங்கே தான் வந்திருக்கும்னு நமக்கு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியாது, வந்து ஒரு கிளியரான பிரேக் அவுட் தான், நல்லா ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் வித் ஹை வால்யூம். ஸோ இந்த இடத்துல வந்தாலுமே நம்ம எடுக்கலாம் தைரியமாக, ஏன்னா அது நல்ல கிளியர் பிரேக் அவுட் தான். ஆனால் என்னன்னா மேபி ரீடெஸ்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அப்படி நம்ம எடுத்திருந்தோம்னா இங்கே நல்லாவே போயிருந்திருக்கும். ஒரு 10%, 16% கிட்டேயே போயிருந்திருக்கும். அதனால் இது அதான் அந்த ரீபெண்டிங்கில் வர்றப்போ அது நல்ல ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டாக இருந்து ஹை வால்யூமோடு இருந்தால் அதையும் கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல வர்றேன். அதே மாதிரியே இது நெகட்டிவாக இருக்க ஸ்டாக்ஸுமே இருக்குது. அதுவும் மேபி வந்துச்சுன்னா பார்ப்போம். வேர்ல்ட் குளோபல் இது நேற்றே பார்த்துருப்போம். ஸோ இது நேற்றே வந்த ஸ்டாக் தான், நல்லா இதை ஒமிட் பண்ணிடலாம். அடுத்து இந்த கேபிஐஎல், இதுவும் 5 daysக்கு முன்னாடியே வந்த ஸ்டாக் தான். ஆக்சுவலி இது எந்த டேல எக்ஸாக்டாக அப்பியர் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ இருந்தாலும் அதை பார்த்துருந்துக்கலாம். மேபி இந்த இடத்துல தான் நினைக்கிறேன், 19 தான் வந்த மாதிரி ஞாபகம் இருக்குது. அந்த வீடியோ விசிட் பண்ணாது தெரியாது. அதுதான் எனக்கு என்ன நல்லா தெரியும்னா ஜூன் 16 வரலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த 2 நாளில் தான் ஏதோ ஒரு நாள் ஆச்சு. சப்போஸ் இது வந்து ஜூன் 2019 வந்து இருந்துச்சுன்னா நம்ம இங்கே எடுக்கிறதுல தப்பு கிடையாது. ஏன்னா பார்த்தாலே தெரியும் நமக்கு எவ்வளோ ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு, நல்ல ஹை வால்யூமோட தான் பிரேக் ஆகிருந்திருக்கு. ஸோ அதனால் இங்கே ஜூன் 22 வந்திருந்தாலும் இதை எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு சொல்ல வர்றேன். அண்ட் ஆர்பிட் எக்ஸ்போர்ட்ஸ் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு அப்பியர் ஆயிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாக் பார்த்துருக்க மாட்டோம். 15 வந்திருக்குன்ற மாதிரி தான் இருக்கான். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் தான் சொல்கிறேன்ல, இந்த மாதிரி லைக் இதுக்கு எக்ஸாக்ட் என்ன நேம் சொல்லுவாங்கன்னு தெரில. இது சம்திங் எப்போ ஓப்பன் ஆகுறப்பயே இதில் அது வந்து ஏதோ ஒரு நேம் சொல்லுவாங்க இல்லையா, மறந்துடுச்சு எனக்கு. சரி ஒரு நிமிஷம். ஓகே ஃபைன், இது எனக்கு டக்குனு ஞாபகம் இல்லை. அதுதான் இந்த லைக் வால்யூமே அதில் இல்லாத ஸ்டாக்ஸ்லாம் இதெல்லாம் மேனிப்புலேட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் ஒமிட் பண்ணுறது பெட்டர். அதுதான் ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க, சும்மா லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி வெளில பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்லாம் வந்து ஒமிட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. எக்ஸாம்பிளுக்கு ஓகே, நமக்கு வந்து இங்கே ஜூன் 16 வரல தான், இருந்தாலும் இங்கே வந்துருக்குது, இவ்வளோ நான் எடுக்கிறேன்ட்டு எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி ஸ்டாக்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. அண்ட் இன்ஸ்விஃப்ட் லெபார்ட்ரிஸ் லிமிடெட், இதை நம்ம ஆல்ரெடி நேற்றே பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். எஸ், இது 2-3 நாளுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். நானுமே இது என்ட்ரி இன்னைக்கு தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி ஹோல்டு பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் என்னால் எடுக்க முடியல. ஸோ இந்த 1% தானே அப்படின்ட்டு நான் எடுத்திருக்கேன். பார்ப்போம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு லைக் ஒரு இது வந்து ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தா இது கண்டிப்பாக ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக தான் ஃபார்ம் ஆகிருந்திருக்கும்.
ஸோ அதுதான் ஒரு நல்ல பிரேக் அவுட் நடந்திருக்கும். ஸோ அதனால் ப்ளஸ் வால்யூமே கொஞ்சம் ஸ்பைக் ஆகிருக்கனால நான் இன்னைக்கு எடுத்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும், ஞாபகம் இல்லை, பார்த்தா தான் தெரியும். ஐயோ. ஓகே, நெக்ஸ்ட்டு கனோரியா கெமிக்கல்ஸ். இதுவுமே முன்னாடி வந்தது தான். இப்போ என்னன்னா இன்னைக்கு வந்து புதுசாக எந்த ஸ்டாக்குமே வரல. ஓகே, இன்னைக்கு எதுவுமே புதுசாக பேர் ஆகலை. ஸோ அதனால் சிம்பிளாக நாளைக்கு எதுவும் பண்ணாமல் இருக்கிறது தான் மச் பெட்டர். இதுக்கும் ஒன்ஸ் ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓ இல்லை, ஒரு ஃப்ரெஷ் சிக்னல். ரைட். இந்த ஆர்டெக்ஸ்ட் ஆர்பிட் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிட்டடா, இது புதுசாக தான் வந்திருக்கு போல. அப்படியா, ஒரு நிமிஷம். 5 days 1 2 3 4 5. ஓகே, 5th டேன்றதுனால ஓகே மிடில் 4 days இருக்குது. ஸோ இது ஃப்ரெஷ்ஷான சிக்னல் தான் வந்திருக்கேன். பட் நான் நல்லா இருக்க மாட்டேன். எனக்கு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நான் ஈஸியாக அவாய்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி அடிக்கடி கேப் அப் கேப் டவுன் அந்த மாதிரி இருக்க ஸ்டாக்ஸ்லாம் நான் மோஸ்ட்லி கன்சிடர் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் எடுக்க மாட்டேன். ஆனால் நான் இப்போ என்ன பண்ணுறது, நீங்களே எடுக்காதீங்க, அதான் நல்லது. ஐயோ, நான் இந்த வார்த்தையை சொன்னாலே இந்த டிஸ்க்ளைமரை வந்து ஆட் பண்ணுற மாதிரியே இருக்குது. நீங்களே எடுக்காதீங்கன்றது சொன்னது என்னென்னா, பேப்பர் ட்ரெயிலே இதை ட்ரை பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறேன். நான் நீங்களும் என்ட்ரி எடுக்காதீங்க, நீங்களும் எக்ஸிட் ஆகிடுங்க. அந்த 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 இதெல்லாம் எதை மீன் பண்ணுறேன்னா, பேப்பர் ட்ரெயிலில் பண்ணுங்க, அதை தான் மீன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு யாரும் ரியலில் பண்ண வேணாம். உங்களுக்கு நாலேஜ் நல்லாவே இருக்குது. நாலேஜ் இன் த சென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய அடி வாங்கியிருக்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் அது உங்களோடது. சப்போஸ் யாச்சும் இப்போ தான் பார்க்குறீங்க சில பேர் அப்படின்றவங்கலாம் தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. அப்புறம் அடி வாங்கிட்டு அப்புறம் இனிஷியலாகவே சீக்கிரமாகவே வெளில போயிடுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ரிஸ்க்லாம் இனிஷியல் ஸ்டேஜில் கம்மியாக எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல ரிஸ்க் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, அட்லாஸ்ட் இன்னைக்கு இதை பொறுத்த வரைக்கும் நாளை எந்த ஸ்டாக்கும் நாளைக்கு வேலிடான ஸ்டாக் கிடையாது. ஓகே, பாய்.